வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல வந்து நம்ம ரீசெண்டா லான்ச் ஆயிருக்கிற Vivo V27 அன்பாக்ஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே வியூவர்ஸ், நம்ம கிட்ட வந்து Vivo V27 இருக்கு. பாக்ஸ் வந்து ஒரு லைட் கிரே கலர்ல கொடுத்திருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிற மாடல் பாத்தீங்கன்னா RAM 8GB and ROM பாத்தீங்கன்னா 128GB வேரியன்ட் மேஜிக் ப்ளூ. லெட்ஸ் அன்பாக்ஸ் Vivo V27. பாக்ஸ் ஓபன் பண்ணனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபோனை நம்ம கடைசியா பார்க்கலாம். அது இல்லாம பாக்ஸ்ல வேற என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். காம்ப்ளிமெண்டரி கேஸ் கொடுத்துருக்காங்க. 100% கிளியர் கேஸாக இருக்குது. எந்த விதமான ஒரு மில்கி ஒயிட் மிக்ஸோ இல்லை ஒரு எல்லோ மிக்ஸோ கிடையாது. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விவோ அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேஸ் வாங்குற வரைக்கும் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாரண்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது. இது வந்து 66 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜருங்க, ஃப்ளாஷ் சார்ஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் நல்லா வெயிட்டாக இருக்குது உங்களுக்கு. டேட்டா கேபிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு சி டைப் இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. அண்ட் விவோ கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அவங்களுடைய சிம் எஜெக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டார் பிக்கு மாதிரியே கொடுத்துருப்பாங்க. சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இது எல்லாத்தையுமே சைடில் வச்சிடலாம். ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபோன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன நான் நோட்டீஸ் பண்ணுறேன்னா வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அண்ட் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குங்க. வாவ், மேஜிக் ப்ளூ, உண்மையாலுமே மேஜிக் ப்ளூ தான். டிசைன் வைஸ் வந்து விவோவை அடிச்சுக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபோன்லேயும் வந்து ஏதாவது ஒரு யூனிக்னஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்வலாக எல்லாருமே ஒரு டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிங் லைட் மாதிரி இருக்குது, ஒரு குட்டி ரிங் லைட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய கேமராஸ் ட்ரிபிள் கேமரா செட்டப்போடு வருது. ட்ரிபிள் கேமராவும் பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இதோடைய எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு ராயலான ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அண்ட் ஃபோனுடைய ஹார்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப யோசிச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. கீழெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாட் எஜஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கர்வ்ட் எஜஸ் கொடுத்துருக்காங்க. இதோடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கர்வ் டிஸ்பிளே தான். மேலே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் போர்ட்ரேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து கேமராஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஸ்விட்ச் ஆன் Vivo V27. Vivo V27 ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சுங்க. ஃபன் டச் ஒயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. உங்களுக்கு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா HDR10+ சப்போர்ட் பண்ணும். 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிற டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் ஃபினிஷ் தான். யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து எந்த ஒரு எஃபர்ட்டுமே நீங்கள் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. AMOLED டிஸ்பிளே 1 பில்லியன் கலர்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட ஆண்ட்ராய்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Android 13 வருதுங்க. அண்ட் ஃபன் டச் OS 13 கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் 2.8 GHz Dimensity 7200 octa-core ப்ராசஸரோட வருது. இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் 5G ப்ராசஸர். RAM பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி 8GB RAM இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸில் பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா 8GB + 8GB நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் மெமரியிலேருந்து நீங்கள் வந்து 8GB ரேமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சரும் இதில் இருக்குது. இன்டர்னல் மெமரி பார்த்தீங்கன்னா 128GB. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து 256GB மெமரி வித் 12GB ரேம் அப்படிங்கிற வேரியன்ட்ஸும் இருக்குது. இப்போ வந்து நம்ம கேமரா வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் பிரைமரி லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ரேச்சர் 1.9 வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து PDAF லென்ஸ், உங்களுக்கு வந்து குவாலிட்டி அல்டிமேட்டாக இருக்கும். அடுத்தது 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 120 டிகிரி வரைக்கும் அல்ட்ரா வைடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பேக் கேமராவில் 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாங்க. அண்ட் விவோ V சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா வந்து பவர்ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. அதுதான் அதோட ஹைலைட்டே. இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ரைஸில் நீங்கள் வேறு ஏதாவது கம்பெனியில் போய் வேறு ஃபோன் வாங்கினீங்க அப்படின்னா செல்ஃபி கேமரா யூஸ்வலாக ஒன்று 16 மெகாபிக்சல் கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா 32 மெகாபிக்சல் கொடுப்பாங்க. 4K வீடியோஸ் உங்களால் ஷூட் பண்ணவே முடியாது. பட் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 4K வீடியோஸும் நீங்கள் ஷூட் பண்ணலாம். செல்ஃபி கேமரா அண்ட் பேக் கேமரா ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து 4K வீடியோஸ் ஷூட் பண்ணலாம். அது இல்லாமல் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. விவோடைய இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து எப்போவுமே வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வரைக்கும் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. பேட்டரி வந்து 4600 mAh வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ லைட் வெயிட்டான ஃபோனில் 4600 mAh வச்சதே வந்து பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி 66 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 0 to 50 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 மினிட்ஸில் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேஜிக் ப்ளூ, நோபல் பிளாக், எமரால்ட் கிரீன், ஃப்ளோயிங் கோல்டு இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து மேஜிக் ப்ளூ.
அப்பியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம். விவோ வி சீரிஸ் எல்லாமே வந்து இது வரைக்கும் வந்த ஃபோன்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம விவோ V27 சிம் ட்ரே எஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா SIM 1 அண்ட் SIM 2 நீங்கள் போட்டுக்கலாம். மெமரி கார்டு போட முடியாது. அதுக்கு தான் வந்து அவங்க ஆல்ரெடி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மெமரி ஜாஸ்தி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து 256GB வேரியன்ட் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 32,999 ஸ்டார்ட் ஆகுது. வேரியன்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து மாறலாம். ஓவரால் விவோ V27 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதோடைய அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க. 10 அவுட் ஆஃப் 10 கொடுக்குற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வெயிட் கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து ஃபோனை யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து ஃபோனை கேஸ் போடாமல் யூஸ் பண்ண பிடிக்குமோ அவங்களுக்குலாம் வந்து இது வந்து ஒரு ட்ரீட்டாகவே இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய கேமரா டிசைன் வந்து சூப்பராக இருக்குது. கேமராவும் அல்டிமேட்டாக இருக்குது. செல்ஃபி கேமரா அண்ட் பேக் கேமரா இதில் வந்து நிறைய மோட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து சின்ன ஒரு படம் எடுக்கிறதுக்கு வந்து ஷார்ட் மூவி அப்படிங்கிற ஒரு மோட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூன், இப்போலாம் வந்து செல்ஃபோனில் வந்து மூணு வந்து ஃபோட்டோகிராஃப் எடுத்து போடுறாங்க, ரீலாக போடுறாங்க. சூப்பர் மூன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு மோடே இருக்குது. நீங்கள் வந்து அந்த மோடில் போய் 3 ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும், என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன செட்டப் வச்சுருக்காங்க. அதில் வந்து 3 வந்து பியூட்டிஃபை பண்ணி நீங்கள் எடுக்கிற 3 ஃபோட்டோ வந்து சூப்பராக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து இதை ஹாபியாக மெயின்டைன் பண்ணணும், இன்றைக்கி எப்படி 3 இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும், உங்கள் கலெக்ஷனில் வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிட் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு அவைலபிள் ஆப்ஷன் தான் விவோ V27. அண்ட் நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லுமே விவோ V27 அனைத்து வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்இன் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் டெக் அப்டேட்ஸ்லாம் கேட்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.